எல்லாருக்கும் வணக்கம். இப்போது மகாபாரதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பிடித்த கர்ணன் அப்படிங்கிற கேரக்டர். கர்ணன் வந்து அவர் எவ்வளோ பெரிய பலசாலி, அதாவது இந்த சென்ஸ் ஆஃப் எவ்வளோ பெரிய டேலண்டடான வந்து பவர்ஃபுல்லான வந்து ஒரு வில்வித்தைக்காரர். அர்ஜுனனே பெரிய ஆள், அவரை விட பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்ரே பண்ணுவாங்க கர்ணனை பற்றி. அப்போது நீங்கள் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்ணன் அப்படிங்கிறவர் வந்து செய்த தவறு என்ன? கர்ணன் ஏன் கடைசியில் இறந்து விட்டார்? ஏன் வந்து அவர் ஏன் வந்து கடைசியில் வந்து போரில் வந்து அவர் ஏன் வந்து அந்த மாதிரி வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அது மூலமாக தர்மம் அப்படின்னா என்ன, ஏன் தர்மத்தோட நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஸோ அதை வந்து இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போது உங்களுக்கு மகாபாரதத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம விரிவாலாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ கடைசியில் போர் வந்துடுச்சு. போர் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து தூது போவாங்க, பீஸ் டாக்ஸ் வந்து நடக்கும். கிருஷ்ணர் தான் அதுக்கு வந்தார். லார்ட் கிருஷ்ணா துரியோதனனோட சபைக்கு வந்து வரும்பொழுது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனால் வந்து அவங்க யாரும் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதனால் போர் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ போரில் வந்து இப்போது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, இந்த வார் அப்படின்னாலே வார் ஆஃப் தர்மா எத்திக்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுச்சுனாலே எப்படியும் வந்து தர்மம் ஜெயிச்சிடும், இல்லை கடவுள் வந்து தர்மத்தை ஜெயிக்க வச்சிருவார். இதுதான் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங். இது யாருக்கு புரியுதோ அவங்கெல்லாம் தப்பிச்சிடுவாங்க. யார் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க. ஸோ அப்போ வந்து போர் வந்து வரும்போது முதல்ல வந்து இந்த கர்ணன் கிட்ட வந்து கடவுள் வந்து கேட்குறாரு, கிருஷ்ணரே வந்து கேட்குறாரு, எப்பா நீ எல்லாம் சாதாரண ஆள் இல்லை, லேசுப்பட்ட ஆள் இல்லை, நீ இவ்வளோ ஒரு இது, நீ போய் வந்து துரியோதனனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறியா? அவன் அதர்மத்தில் இருக்கா, நீ போய் அது பண்ணுறீ, நீ அந்த மாதிரிலாம் பண்ணலாமா, நீ இந்த பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட வந்து போய் கேட்குறாரு கிருஷ்ணர். கர்ணன்கிட்ட மாத்திரம் இல்லை, அவர் முயற்சி செய்கிறார், யார் யாரெல்லாம் காப்பாற்ற முடியும்னு பார்க்குறாரு. ஏன்னா வந்து கௌரவர்கள் சைடு வந்து, அதாவது சகுனி துரியோதனெல்லாம் இருக்கிற அந்த கௌரவர்கள் சைடு எல்லாருமே அதர்மம் பிடிச்சவங்க. அதில் வந்து இருக்கிற நல்லவர்கள்லாம் யாருன்னு பார்க்கும்போது விதுரர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவரை காப்பாற்றுறதுக்கு அது வேறு ஒரு வழி பண்ணி அது பண்ணிடுறாரு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தா கர்ணனை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கர்ணன் கிட்ட கிருஷ்ணரே வந்து பேசுகிறார். ஸோ அவங்க வந்து அதர்மம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு குலப்பெண் நாட்டுக்கே வந்து ராஜ்யத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குலப்பெண்ணை வந்து திரௌபதி அப்படிங்கிற அந்த இவங்களை வந்து இப்படிலாம் வந்து துயில் உறிஞ்சு அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து பண்ணும் பொழுது மன்னிக்கக்கூடாத விஷயம் அதெல்லாம். அதனால் வந்து நீங்கள்லாம் அமைதியாக இருந்துரு, ஏன் வந்து அமைதியாக இருந்த அந்த சமயத்தில் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் வந்து அவருக்கு உள்ளூர வந்து அவருக்கு தெரியுது, தவறு தெரியுது. அப்போது நீ வந்துரு, இந்த பக்கம் வந்துருன்னு சொன்னப்போ, பாண்டவர்கள் சைடு நீ வந்துடணும் அப்படின்னு சொன்னப்போ அதையும் கேட்கல கர்ணன். ஏன் வரமாட்டேங்கிறேன்னா, நான் வந்து ஐடென்டிட்டியே இல்லாமல் இருந்த சமயத்தில் எனக்கு ஐடென்டிட்டி கொடுத்தது, எனக்கு ஒரு ராஜ்யம் கொடுத்து என்னை ஒரு ராஜாவாக்கி என்னை வந்து எல்லாரும் மத்தியிலையும் வந்து என்னை வந்து ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தது துரியோதனன் தான். அதனால் அவன் என் நண்பன், அதனால நான் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, ஒரு கேட்கல. அப்போ வந்து அப்புறம் வந்து போர் வந்துடுது. போரில் வந்து கடைசியில் அதர்மம் வந்து தோக்க போகுது. கர்ணனுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அதர்மம் தோக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியும். பட் இருந்தாலும் துரியோதன சைடுக்கு வந்து அவர் போகிறார். ஸோ அப்போது கடவுளே வந்து கூப்பிடும் பொழுது, கடவுள் தர்மத்தின் பக்கம் இருக்கும்போது, கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ண வரும்போது
இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து நாம் வந்து ஆளாகி இப்படியே வந்து வர்றது இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதுக்கும் மேலேயும் நம்மளுடைய சிந்தனையை நாம் எடுத்து சென்று இந்த உலகத்தில் நாம் பிறந்தது தர்மத்தை நிலைநாட்டுவேன் பகவான் சொன்னார்னா அதுக்கு தடையாக நாம் இருக்கக்கூடாது. நாம் அதுக்கு உதவியாக இருக்கணும். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் க்ஷேமமாக வாழறதுக்கு நல்ல விஷயங்கள் தான் இங்கே நடக்கணும் அப்படின்ற அந்த தாட், அந்த நியாயமான அந்த விஷயம், தர்மத்தின் சிந்தனை, நாம் என்ன சாதிச்சோம் இங்கே தனியாக, நமக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தாங்கிறத விட ஒரு படி மேலே இருந்தால் தான் நம்மளால தர்மத்தின் வழியில் கரெக்டாக யோசித்து சரியான முடிவுகள் எடுக்க முடியும். யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, எது ரைட் எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மார்க்கத்தில் நீங்கள் சென்றாதான் தெரியுமே தவிர வேறு எப்படி பண்ணாலும் சுயநலமாக வந்து முடிவெடுத்து அந்த மாதிரி பண்ணும்போது கரேஜ் வந்து வராது. தர்மத்தின் பாதையில் இருக்கிறவனுக்கு தான் எல்லா சோதனைகளும் வந்தாலும் கரேஜ், பயங்கரமான கரேஜ் இருக்கும். கடைசியில் கடவுள் கைவிடவும் மாட்டார். ஸோ அப்போது என்னாச்சு, கிருஷ்ணர் வந்து போரில் அர்ஜுனனை வச்சு கர்ணனை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அங்கே உருவாக்கி, அது அவங்களுக்கு தெரியும், அந்த சக்கரம் வந்து நிலத்தில் மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து அவருக்கு வந்து மந்திரங்கள்லாம் வந்து மறந்து போய், கர்ணனுக்கு மந்திரங்கள்லாம் மறந்து போய் அந்த தேரோட சக்கரம் வந்து நிலத்தில் மாட்டிக்கிட்டு அது வெளியில் எடுத்துகிட்டு வர சமயத்துக்குள்ளே அம்பு போட்டு கொண்டு விடுறாங்க. ஸோ அப்போது கடவுள் வந்து என்ன சொல்கிறாரோ அங்கே தான் தர்மம், நீதி, நேர்மை எல்லாமே இருக்குது. அப்போ எங்கே கோட்டை விட்டார் கர்ணன் அப்படின்னா, தனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பாயிண்ட்டை, அந்த அங்கீகாரம் கொடுத்தது அந்த ஃப்ரெண்டு தான், துரியோதனன் தான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை, இந்த உலகத்தோட நன்மையை விட இவர் தனக்கு அங்கீகாரம் கிடைச்சதை மேலே வச்சுட்டார். நமக்கு அங்கீகாரம் கொடுப்பார் கடவுள். நீ கடவுள் பேச்சை கேட்டிருந்தேன்னா அவர் திருவிளையாடலை வேற மாதிரி அமைத்திருப்பார். கடவுள் என்பது இன்ஃபினிட்டி. நாம் நினைக்கக்கூடிய நம்மளுடைய யோசிக்கும் திறனுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள். நாம் யோசிக்கிற நமக்கு இருக்கக்கூடிய யோசிக்கும் திறமை இத்தினோண்டு தானே, கடவுளுக்கு அது பெருசு. கடவுளுடைய யோசிக்கும் திறன் வந்து ரொம்ப பெருசு. நம்மளால வந்து அது இது பண்ண இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அதான். ஸோ அதனால் கடவுள் வந்து என்ன பண்ணுவார், நம்மளுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பலனை தான் எதிர்பார்க்காத தவிர பலன் கிடையாதுன்னெலாம் அவர் சொல்லலை. ஸோ நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? அப்போ தர்ம சிந்தனை வருது, உயர்ந்தபட்ச தர்ம சிந்தனை வருவது ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் அது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. எத்தனையோ தினப்படியான நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள், டெய்லி நம்ம கோத்ரூ பண்ணக்கூடிய வாழ்க்கை படலங்கள், அந்த ஈவெண்ட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எல்லா இடத்துலையும் நீங்கள் செல்ஃப்லெஸ் ஆகும், கரேஜஸ் ஆகும், உங்களுக்கு வேணுங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு உலகத்தையும் பார்த்துக்கிறதுக்கு தர்மத்தின் சிந்தனையில் போய்கிட்டே உங்கள் தொழிலையும் பார்த்துக்கிட்டே ஈக பர சுகம். வள்ளலார் சொல்லுவார், ஈக பர சுகம் அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ். அது டிவைன் கிரேஸில் அந்த ஒரு பேலன்ஸோடு தான் நம்ம போகணும். ஸோ அதனால் வந்து தர்மம்னா என்ன, எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு வந்து முடிவு பண்ணி பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு முன்னாடி, கடவுள் ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை ஆராய்ந்தால் காட் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதனால் இந்த எபிசோடில் இதோட நான் வந்து ரேப் அப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் த தர்மா இன் லார்ட் ராமா கில்லிங் வாலி. அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேங்களா? காட் பிளஸ்.